இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.3 கொஷின் பாருங்கள். ஏ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இப்போ 1 இங்கே பாருங்கள் லெஸ் தென் ஈக்குவல் கொடுக்கல, லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4னா 1 எடுக்கக்கூடாது 4 எடுக்கக்கூடாது. இதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அதே போல் பி பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம்? முழுக்கல்னு சொல்லுவோமா? அப்போது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போ 0 லெஸ் தென் கூட கொடுத்துருக்காங்களா? இப்போ 0லேருந்து எடுக்கணும். 0 1 2 வந்து கீழே கொடுக்கல கோடு, அப்போ இங்கே 2 எடுக்கக்கூடாது. மற்றும் பாருங்கள் சி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என்னும் போது நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 3 ஈக்குவல் கொடுக்கல. அப்போ எக்ஸ்ன்னு அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஆரம்பிக்குமா? 3 கீழே கோடு கொடுக்கல, அப்போது 1 2 மட்டும் எடுக்கணும், சரிங்களா? இந்த 3 ஏபிசி எடுத்து எழுதிட்டு 2 சப்டிவிஷனாக கொஷின் கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன? ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? இந்த ஏபிசினுடைய மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ ஏ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 எடுக்கக்கூடாது 4 எடுக்கக்கூடாது. இப்போ இடைப்பட்ட நம்பர் என்ன? 2 3. இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. இது தப்பாக எழுதிட்டிங்கன்னா கீழே சாமி தப்பாகிடும். அடுத்து பாருங்கள் பி முழுக்கள். இப்போ இங்கே என்ன வந்து வரும்? இப்போ 0லேருந்து 0, 1 2 எடுக்கக்கூடாது. அடுத்து சி பாருங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ எக்ஸு இப்போ 1லேருந்து எடுக்கணுமா? 3 1லேருந்து எடுக்கணும், ஆனால் 3 வந்து வராது. ஏன்னா கீழே கோடு கொடுக்கல, லெசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 2. இப்போ ஏபிசி எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிடலாம், அப்புறமா ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி ஈவன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி, சரிங்களா? ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சியை முடிச்சிடலாமா? பி சேர்ப்பு சி. பி என்ன 0, 1 சேர்ப்பு சி என்ன 1, 2. இப்போ சேர்த்து எழுதும் போது இப்போ ஒரு நம்பர் 2 டைம் வந்தாலுமே சரி, சேர்த்து எழுதுனா ஒரு ஆர்டராக ஒன்றா தான் எழுதணும், சரிங்களா? இப்போ 0, 1 இங்கே எனக்கு 1 இருக்குது, ஆல்ரெடி 1 எழுதிட்டோம். இப்போ 2 அவ்வளோதான், சேர்த்து எழுதியாச்சு, சரிங்களா? இது பேசி, இது பி சேர்ப்பு சி. அடுத்து இந்த பி சேர்ப்பு சி என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. இப்போது ஏ என்ன 2, 3 கிராஸ் பி சேர்ப்பு சின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0, 1, 2. இப்போ இந்த மாதிரி கார்ட்டீசியன் வந்து மெத்தடில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? இந்த 2 எடுத்து இது 3 கூடியும் பெருக்குவோமா? பெருக்கும் போது என்ன வரும்? 2, 0, 2, 1, 2, 2, சரிங்களா? அடுத்து 3 எடுத்து பெருக்கலாமா? பெருக்கும் போது 3, 0, 3, 1, 3, 2. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஈஸியான சம்ஸ் தான் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். சின்னதாக மாற்றி போட்டாலே தப்பாகி போயிடும், சரிங்களா? கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான சம்ஸ் இது எல்லாமே. அடுத்து பாருங்கள், இப்போ இது எழுதியாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாமா? ஏ கிராஸ் பி. இப்போ ஏ என்ன 2, 3 கிராஸ் பி என்ன 0, 1 செக் ஈக்குவல். 2 எடுத்து 2 கூட பெருக்கலாமா? சாரி, சேர்த்து எழுதும் போது பாருங்கள். இப்போது 2, 0ன்னு வருமா? அடுத்து 2, 1, சரிங்களா? அடுத்து 3, 0, 3, 1 3, 0, 3, 1. இதுதான் ஏ கிராஸ் பி, சரிங்களா? அடுத்து ஏ கிராஸ் சி எழுதலாமா? ஏ என்ன 2, 3 கிராஸ் சி என்ன 1, 2. இப்போ எடுத்து எழுதும் போது என்ன வரும்? 2, 1, 2, 2ன்னு வருமா? அடுத்து பாருங்கள் 2, 2. அடுத்து 3 எடுத்து எழுதும் போது 3, 1, 3, 2. இப்போது ஏ கிராஸ் பி என்ன பிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி என்ன பிடிச்சாச்சு. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாமா? பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கலாமா? ஏ கிராஸ் பியையும் பாருங்கள் சேர்ப்பு ஏ கிராஸ் சி,
சரிங்களா? இப்போது ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 சேர்ப்பு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2 சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா? சேர்த்து எழுதும் போது இதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத வந்து விட்டுடணும். ஒரே மாதிரி இல்லாத எடுத்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட் எனக்கு 2, 0 இருக்கா? 2, 0 அடுத்து பாருங்க இல்லை 2, 1 இருக்கா? இங்கே 2, 1 இருக்குது. அடுத்து 3, 0 இருக்கா? இதுக்கு முன்னாடி பாருங்க 2, 2, 1 இருக்கா? இதையும் எழுதிக்கலாம் எடுத்து 2, 2 அடுத்து 3, 0 அடுத்து பாருங்க 3, 1 இங்கே 3, 1 இருக்குது. அடுத்து 3, 2 3, 2 இடம் இருந்துச்சு ஒரு நேரம் எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆட் பண்ணி எழுதிக்கலாமா? இந்த பார்த்தீங்கன்னா வேணா இப்போங்க ஏ கிராஸ் அங்கே பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா? சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்க சமன்பாடு 1 இருக்கிறதும் இப்போ இது கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இது வந்து 2 எடுத்துக்கலாம். இப்போ 1, 2 வந்து சமமாக இருக்கா? அப்போ 1 = 2. அப்போ LHSம் RHSம் சமமாக இருக்கும்போது பணம் அடிச்சு எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி = ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு LHS பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி வெட்டு சியா. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பி வெட்டு சியை கண்டுபிடிச்சிடலாமா? பி என்ன 2, 4 சரி. பி பார்த்தீங்கன்னா 0, 1 வெட்டு சி என்ன 1, 2 சரிங்களா? வெட்டுன்னும் போது என்ன வரும்? இங்கே வந்து வெட்டுனும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் தான் நம்ம சேர்படும் போது சேர்த்து எழுதணும். வெட்டுனா இங்கே 0 இங்கே 0 இல்லை, 1 இருக்குது 1 இருக்குது, இங்கே 2 2 இல்லை. அப்போ என்ன 1 மட்டும்தான் வரும். சரிங்களா? இதுதான் பி வெட்டு சி. ஒரே மாதிரி மட்டும் எடுத்து எழுதணும் வெட்டில். இப்போது ஏ கிராஸ் பி வெட்டு சின்னும் போது ஏ என்ன 2, 3 கிராஸ் பி வெட்டு சி கண்டுபிடிச்சிருக்கோம் 1. இப்போது கிராஸ் நம்ம பெருக்கலாமா? இப்போது 2 × 1 சரி. இப்போது கிராஸ்னும் போது புள்ளி எடுத்து எழுதுவோம். 2, 1 அடுத்து 3, 1 அடுத்து பாருங்கள் இப்போது RHS. இப்போ சாம்பாடு இது வந்து 1 எடுத்துக்கலாம். இப்போ RHS பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி சரிங்களா? இப்போ ஏ கிராஸ் பின்னும் போது ஏ என்னது 2, 3 கிராஸ் பி என்னது 0, 1 சரிங்களா? எடுத்து எழுதும் போது என்ன வரும்? 2, 0 அடுத்து 2, 1 சரிங்களா? அடுத்து 3, 0 அடுத்து 3, 1 எடுத்து எழுதியாச்சா? அடுத்து என்ன எழுதணும்? ஏ கிராஸ் சி. இப்போ ஏ என்ன 2, 3 கிராஸ் சி என்ன 1, 2 சரிங்களா? இப்போது இதை கிராஸ் எடுத்து எழுதும் போது புள்ளியில் 2, 1 வருமா? 2, 1, 1 2, 2 சரிங்களா? அடுத்து 3, 1 அடுத்து 3, 2 இப்போ என்ன பண்ணுறதையும் இப்போ வெட்டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பிக்கு என்ன பிடிச்சிருக்கோம்? 2, 0 2, 1 3, 0 3, 1 வெட்டு. இப்போ ஏ கிராஸ் சி என்ன பிடிச்சிருக்கோம்? 2, 1 2, 2 3, 1 3, 2 இப்போ வெட்டுனா ஒரே மாதிரி இருக்கிறத மட்டும் தான் எடுத்து எழுத போகிறோம். 2, 0 இருக்குது 2, 0 இல்லை, 2, 3 இருக்குது 2, 1 இருக்குது. அடுத்து 3, 0 இருக்குது 3, 0 இல்லை. அடுத்து பாருங்க 3, 1 இருக்குது 3, 1 இருக்குது. வேறு எதுவும் ஒன்றா இல்லை வெட்டில். அப்போ என்ன வரும்? 2, 1 3, 1 மட்டும்தான் வரும். இது வந்து சமன்பாடு 2 எடுக்க போகிறோம். இப்போ 1, 2 சமமாக இருக்கா? அப்போது 1 = 2. அப்போது ஏ கிராஸ் பி வெட்டு சியும் ஏ
கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சியும் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க.